கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உலகளாவிய எல்கிபோர் அல்வன் மினிஸ்ட்ரி நேயர்களுக்கு இந்த ஓய்நாள் பள்ளி நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த 2ஆம் காலாண்டினுடைய மைய தலைப்பாய் மறைமுக குறிப்புகள், உருவகங்கள், அடையாளங்கள், வேதாகம தீர்க்கதரிசனத்தை ஆராய்கிற விதம் என்ற தலைப்பின் கீழாய் பாடங்களை படித்து கொண்டு வருகிறோம். இது 4வது பாடம். பாடத்தினுடைய தலைப்பு தேசங்கள் பகுதி 1 என்ற தலைப்பின் கீழாய் இந்த பாடங்களை படிக்க இருக்கிறோம். இந்த பாடத்தை நடத்தி தரும்படியாய் போதகர் ஆபிரகாம் நம்மோடு கூட இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் நாம் வரவேற்று கொள்வோம். ஸ்தோத்திரம். பரிசுத்தாவினுடைய இடைபடுதலும் பரிசுத்தாவினுடைய ஞானத்தை நாம் பெறும் விதமாய் தேவனுக்கு முன்பாக நாம் தலையை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்லதொரு பாடங்களை படிக்கும்படியாய் நீர் செய்த இந்த கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த பாடங்களை படிப்பதற்கு எங்களுக்கு ஞானத்தை தந்து நடத்துமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பாடங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு நாங்கள் உமக்கு உண்மை உள்ள பிள்ளைகளாகவும் இந்த காலத்தை நாங்கள் அறிந்து நாங்கள் விழிப்போடு இருக்கிற பிள்ளைகளாக இருக்க கிருபைகளை தருமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பாடம் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான பாடமாக இருக்க நீர் எங்களை வழிநடத்துமாறு இயேசுவின் ஜெபம் கேட்குறோம். ஜீவனம் இறக்கம் இருந்த நல்ல பிதாவே, ஆமென். ஃபஸ்ட்டு இந்த பாடத்துக்கான முன்னுரையும் மனன வசனத்தையும் கொஞ்சம் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான பாஸ்டர் பிரைசனோடு கூட இணைந்து மறுபடியுமாய் உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த வாரத்தினுடைய பாடம் தேசங்கள் என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேசங்கள் என்று சொன்னால் அடுத்த நிமிஷம் நமக்கு நினைவுக்கு வருவது அது வாழ்கிற ஒரு பகுதியாய் நம்ம யோசிப்போம். இப்பொழுது தேசங்கள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை ஆங்கிலத்தில் நேஷன் என்று பயன்படுத்தக்கூடிய வார்த்தையினுடைய மொழிபெயர்ப்பாய் இருக்கிறது. இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் ஆண்டோடைய பிள்ளைகள் வாழ்ந்த பகுதியை காட்டுகிறது. இன்னொரு புரிந்து கொள்ளுதலில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது சட்டதிட்டங்கள் நிறைந்த ஒரு குறிப்பிட்ட நபர்கள், ஒரு குறிப்பிட்ட சட்டத்திட்டத்துக்குள்ளாய் இருக்கக்கூடியவர்கள் வாழக்கூடிய பகுதியாய் அதை நம்ம புரிந்து கொள்ளலாம். இந்த கடந்த வார பாடத்தில் நம்ம திருமணம் என்னும் அடையாளத்திலிருந்து எப்படி ஒரு 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 உண்மையுள்ள ஸ்திரீ பரலோகத்திற்கு ஆயத்தப்படக்கூடிய மணவாட்டியாய் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் செய்த காரியங்களை பற்றி நம்ம கடந்த வாரத்தில் படித்தோம். இந்த வாரத்தில் ஆண்டவர் தேசங்கள் என்று பயன்படுத்தக்கூடிய இந்த இடங்கள் எல்லாம் என்ன, இந்த தேசங்கள் என்று சொல்லும்போது எதெல்லாம் கூட சேர்க்கப்பட்டது, அதன் மூலமாய் எதையெல்லாம் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வருவித்து கொண்டாங்க, அதிலிருந்து பாதுகாக்க கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய நமக்கு ஆண்டவர் என்னெல்லாம் புரிய வைக்கிறார் என்பதை இந்த வார பாடத்தில் நம்ம படிக்க இருக்கிறோம். இந்த வார பாடத்தினுடைய மனன வசனம் தானியேல் 7வது அதிகாரம் 14வது வசனம். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரிகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாயிருக்கும். சரி, இந்த வசனம் ஒரு வார்த்தையை மறுபடியும் சொல்லுகிறது. என்னன்னு சொன்னால் கர்த்தத்துவம் என்று சொன்னால் அவருடைய அத்தாரிட்டி, அவருடைய ஆளுமை. ஒருவேளை இதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருக்கு முன்னறிவிக்கப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தையிலையும் பார்க்க முடியும். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். கர்த்தத்துவம் யாருக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னால் ராஜ்யத்தை ஆளக்கூடிய ராஜாவுக்கு இருக்கும். அதனால தான் அவருடைய கர்த்தத்துவம் நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாய் இருக்கும் என்று சொல்லி பார்க்க முடியுது. இப்போ இதிலிருந்து ஒரு புரிந்து கொள்ளுதல் நம்ம வச்சிடலாம். ராஜாவாய் ஆண்டவர் இருந்து அவர் ஆளக்கூடிய தேசம், அந்த இடத்தை மனிதர்கள் எடுத்து அவர்கள் தங்களுடைய ஆளுமையை பயன்படுத்தக்கூடிய
அந்த தேசங்கள். இதிலிருந்து ஆண்டவர் எப்படி இன்றைக்கும் நம்மை பரலோகத்தின் ஆண்டவர் எப்படி ஆளுகிறார் என்பதையும் நம்ம இந்த வார பாடத்தில் தெளிவாக படிக்க போகிறோம். ஃபஸ்ட் நல்ல ஒரு முன்னுரையை கொடுத்தீங்க பாஸ்டர். இந்த பாடத்துக்குள்ளாக நம்ம கடந்து போகிறோம். முதல் கேள்வி பாஸ்டர், இந்த நிம்ரோத்தும் நினிவும் என்ன அடையாளங்களுக்காக வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு பாஸ்டர்? நிம்ரோத், நினிவே, இந்த நிம்ரோத் ராஜ்யங்களை கட்டினதாக, தேசங்களை எடுத்து கட்டினதாக நம்ம நிறைய வசனங்களை வாசிக்க முடியும். மனிதர்கள் வசிப்பதற்கு உருவாக்கப்பட்ட ஒரு லட்சிய வீடுதான் ஏதேன். பாவம் நுழைந்ததும் மனிதர்களை தோட்டத்திலிருந்தும் பிரிப்பது தவிர தேவனுக்கு வேறு வழி இல்லை. இப்போ பாவம் செய்தது நிமித்தமாய் ஆண்டவர் பிள்ளைகள் வாழ வேண்டும் என்று சொல்லி உருவாக்கி கொடுத்த ஏதேன் தோட்டத்திலிருந்து பிரிக்கப்படுகிறாங்க. ஏதேன் தோட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்ட இந்த நபர்கள் அவர்கள் வாழ்வதற்கு இன்பமான சில இடங்களை அவர்கள் கட்ட ஆரம்பித்தாங்க. கட்ட ஆரம்பித்த இந்த பகுதிகள் அத்தனையும் என்னவாய் மாறினது என்று சொன்னால், அவர்களுடைய சுய சிந்தனையில், அவர்களுடைய நோக்கத்தில், அவர்கள் எதிர்பார்த்த விதத்தில் கட்ட ஆரம்பித்தாங்க. இப்போ இதை அழித்து விட்டு ஆண்டவர் இந்த உலகத்தார் உருவாக்கின இந்த தேசங்களை எல்லாம் அழித்து ஆண்டவர் நமக்கு புதிய வானத்தையும் புதிய பூமியையும் உருவாக்க போகிறார். இங்கே வசனம் இங்கே அழகா இந்த ஆசிரியர் விளக்கம் அளிக்கிறார். ஆனாலும் மற்றவர்கள் நமக்கு உண்டான இந்த புதிய பிரச்சனைகளுக்கும் மனித தீர்வுகளை காண முயன்றார்கள். வாழ்க்கையை லகுவாக்குகிற முயற்சியாகவும் ஏதேனில் இழந்ததை திரும்ப பெறுகிற முயற்சியாகவும் சுயாட்சி நகரங்கள் உருவாக்கப்பட்டன. நகரங்கள் எதுக்காய் உருவாக்கப்பட்டன என்று சொன்னால், தங்கள் இஷ்டப்படி வாழ்கிறதற்கு, தாங்கள் இஷ்டப்படி இருந்து கொள்வதற்கு. ஒருவேளை இன்றைக்கு இருக்கக்கூடிய நகர்ப்புறங்கள் மனிதன் கண்டுபிடித்த அத்தனையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய சௌகரியத்திற்காய், அவர்களுடைய லகுவுக்காக. இப்போ உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஓய்வு நாள் பாடத்தை பார்த்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகள் ஆகிய நீங்களும் நானும் ஏதோ ஒரு தேசத்தில் இருக்கிறோம். நீங்கள் ஏதோ ஒரு ஊரில் இருந்து அடியனுடைய இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. ஒரு தொழில்நுட்பம் நம் இருவரையும் இணைக்கிறது. இதெல்லாம் எதற்காய் கண்டுபிடிக்கப்பட்டது என்று சொன்னால், ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் இணைப்பதற்காய் உருவாக்கப்பட்டது. ஆனால் இந்த இணைப்பதற்காய் உருவாக்கப்பட்ட இந்த உபகரணங்கள் எல்லாம் சில நேரங்களில் பகையாகவும் மாற்றிவிடுகிறது. ஒரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். ஒரு காலங்களில் தொழில்நுட்பம் இல்லாத நாட்களில் கடிதங்கள் போடுவோம். ஒரு நபரை குறித்து நான் நேசிக்கக்கூடிய ஏதோ ஒரு நபரை பற்றின ஒரு தவறான செய்தி ஒன்று என் காதுக்கு வருகிறது. உதாரணத்திற்கு, என்னுடைய சகோதரி ஒரு இடத்துல இருக்கிறாங்க. என் சகோதரியை குறித்து ஒரு சந்தேகமான ஒரு பேச்சு ஒன்று அடியேனுக்கு வருகிறது. இப்போ சகோதரி இடத்துல ஒருவேளை கடிதம் எழுதி கேட்கலாம், இல்லை பிரயாணப்பட்டு போய் நேரடியாக கேட்கலாம். பிரயாணப்பட்டு போக வேண்டும். அவர்கள் இருக்கிற தூரம் நான் இருக்கிற இடத்துலேருந்து கிளம்பினால் 10 மணி நேரம் இல்லை 12 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போய் பார்க்கணும். நான் கடிதம் எழுதி போட்டேன் என்று சொன்னால், நான் இங்கே போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் 3 நாளைக்கு அப்புறம் அங்கே கிடைக்கும். அப்புறம் அங்கேருந்து பதில் எழுதி போட்டார்களா, திரும்ப ஒரு 3 நாட்கள் ஆகும். அது ஏறக்குறைய ஒரு வார காலம் எடுத்துக்கொள்ளும். இந்த ஒரு வார காலத்துக்குள்ளாக நான் என் சகோதரியை குறித்து யோசிக்கிறேன். ஒருவேளை இந்த ஒரு தகவல் வந்ததே, இது உண்மைதானா? என் சகோதரி இப்படி பண்ணியிருப்பாங்களா? இல்லை யாராவது இதை வேண்டுமென்றே சொல்லியிருக்கலாமா? இல்லை இதை செய்வதற்கு என் சகோதரனுடைய நிலை என்னவாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் யோசித்து நிதானித்து, ஒருவேளை நான் 12 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போய் அவங்கள நேரடியாக சந்திக்கிறதுக்கு முன்னால் நான் ஒரு தெளிவான புரிந்து கொள்வதற்கு வருவதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு தொழில்நுட்பம் அன்பை காட்டவும் மறு நிமிஷத்தில் அழைப்பு கொடுக்குறேன், அழைக்கிறேன். நான் கோவப்பட்ட அந்த ஃபுல் கோவத்தில்
அவங்ககிட்ட விசாரிக்கிறதுக்கு முன்னால் நான் சத்தம் போடுறேன், அவங்க ஒரு காரியத்தை எனக்கு சொல்கிறாங்க. இது ஒரு பெரிய பிரிவை ஏற்படுத்துது. இது நான் சகோதரி என்ற நிலையிலிருந்து சொல்லுகிறேன். ஒருவேளை குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கணவனுக்கும் மனைவிக்கும் புரிந்து கொள்ளுதல் ஏற்படாமல் என் கணவன் இப்படி செஞ்சுருப்பாரா, என் மனைவி இப்படி செஞ்சுருப்பாரான்னு ப்ரீத் பண்ணவே ஒரு டைம் கொடுக்காம மறு நிமிஷத்தில் என் கோபத்தை எல்லாம் அள்ளி கொட்டுவதற்கும் அதன் மூலமாக என் குடும்பத்துக்குள்ளே நிறைய பிரிவை ஏற்படுத்துறதுக்கு இந்த தொழில்நுட்பங்கள் எல்லாம் சில நேரம் என்னவாய் மாறிவிடுகிறது என்று சொன்னால் சாத்தானுடைய ஆயுதமாய் மாறிவிடுகிறது. சிம்பிளாக ஒரு காரியத்தை சொல்லணும்னு சொன்னால், உருவாக்கப்பட்ட நகர்ப்புறங்கள், உருவாக்கப்பட்ட சௌகரியங்கள் எல்லாம் உண்மையாகவே ஆண்டவருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க பார்க்கிறதா என்று சொல்லி நிதானிக்க நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு சர்வே சொல்லுகிறது, ஒரு காலங்களில் அட்வென்டித்து பிள்ளைகள் என்று சொன்னால் வேதத்தை நன்றாய் கற்றவர்கள். ஒருவேளை ஒரு அட்வென்ட் விசுவாசிட்ட ஒரு வேறு சபையை சேர்ந்த ஒரு போதகர் வசனத்தில் பேசி ஜெயிக்க முடியாது என்ற நிலை இருந்தது. ஆனால் இன்றைக்கு சர்வே சொல்லுது, நம்முடைய விசுவாச பிள்ளைகளெல்லாம் இந்த தொழில்நுட்பங்கள், இந்த என்ன சொல்லணும்னு சொன்னால் டிவியோ இல்லை மொபைல் ஃபோனோ எதையோ ஒன்றை பார்த்து தாங்கள் வேதம் வாசிக்கக்கூடிய நேரம் குறைந்து இன்றைக்கு அடுத்த சபையினுடைய விசுவாசிகளை கண்டு போதகர்களே ஓடக்கூடிய நிலைமைக்கு மாறிவிட்டதாம். இதை யாரையும் குற்றப்படுத்துவதற்காய் சொல்லவில்லை. இந்த சௌகரியத்திற்காய் பயன்படுத்தப்பட்ட இந்த கருவிகள் ஆண்டவருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்கிறதா என்று நிதானிக்க நம்மை கடமைப்பட்டிருக்கிறோம். நிம்ரோத்தின் நாட்களில் நினிவே உருவாக்கப்பட்டது உண்மைதான், அது கரணிப்பான நகரமாய் உருவாக்கப்பட்டது உண்மைதான். ஆனால் அப்படியே கொஞ்ச காலங்கள் கழித்து நம்ம வாசித்து பார்த்தோம்னா நாகும் புஸ்தகத்தில் இரத்தப்பள்ளிகளின் நகரம் என்று பெயர் எடுக்கிற அளவிற்கு இந்த நினிவே மாறிப்போனது. நினிவேயினுடைய இடத்துல என்னை நான் வைத்து பார்க்கிறேன். ஆண்டோரை அன்பை விட்டு பிரிந்து நான் மோசமான நிலைமைக்கு போவதற்கு என்னுடைய இந்த புதிதான உபகரணங்களாக இருக்கலாம், இல்லை ஆண்டவரை விட்டு என்னை பிரிக்க நினைக்கக்கூடிய சாத்தானுடைய எந்த தந்திரமாய் எந்த உபகரணமாய் இந்த பொருட்கள் மாறிக்கொண்டிருக்குது என்று சொல்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய கடமை இருக்கிறது. நல்லா விளக்கமாக இந்த கேள்விக்கு பதிலை சொன்னீங்க பாஸ்டர். ஆபிரகாமுடைய அழைப்பு நமக்கு என்ன அடையாளங்களை காட்டுகிறதாய் அவருடைய அழைப்பு இருக்குது? நிம்ரோத், நினிவே, இந்த அழைப்பு எதை காட்டுனது? இந்த அடையாளம் எதை நமக்கு காட்டுறதுன்னா ஆண்டவருடைய அன்பை விட்டு என்னை தூரமாய் இழுத்து செல்லக்கூடியதை காட்டுனது. இப்போ ஆண்டவருடைய அன்புக்கு ரொம்ப நெருக்கமாக நான் வர்றதை குறித்து ஆபிரகாமினுடைய உதாரணத்திலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். இங்கே அழகாக 10வது அதிகாரத்திலிருந்து இந்த ஆசிரியர் விளக்கமாய் எழுதுகிறார். கோயிம் என்று சொல்லப்படக்கூடிய எபிரேய வார்த்தை தான் ஜாதிகள் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அந்த ஜாதிகள் யாரையும் குறிக்கிறது என்று சொன்னால் புறஜாதிகளையும் குறிக்கிறது, ஆண்டவருடைய பிள்ளைகள் வாழக்கூடிய தேசத்தையும் குறிக்கிறது. இதை வெளிப்படுத்தல் வரைக்கும் நம்ம காண முடியும். வெளிப்படுத்தலையும் இந்த சுவிசேஷத்தை நம்ம எல்லாருக்கும் அறிவிக்கணும்னு சொல்லியும் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நிலையில் ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கிறார், பிரித்தெடுக்கிறார். எதற்காய் பிரித்தெடுக்கிறார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா அவரை ஆசீர்வதிக்கும்படியாகவும் அவருக்கு இவர் தான் முழு என்ன சொல்லணும்னு சொன்னால் இவருடைய ஆலோசனையில் தான் இயங்க வேண்டும் என்பதற்காய் ஆண்டவர் பிரித்தெடுக்கிறார். பூமியின் எல்லா மக்கள் கூட்டங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி இஸ்ரவேல் ஸ்தாபிக்கப்பட்டது. இப்போ எல்லாத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஆபிரகாமை ஆண்டவர் பிரித்தெடுக்கிறார். அவங்கள கொண்டு போய் ஒரு தேசமாய் மாற்றுகிறார். வானத்து நட்சத்திரத்தை போல கடலின் மணலத்தனியான கூட்டமாய் அவர் சந்ததியை பெருக பண்றார். ஆபிராம் என்று இருந்த பேரை
ஆபிரகாமன் மாத்துறார். ஆபிராம் என்று சொன்னால் எபிரேய பதத்தில் ஹை ஃபாதர்னு அர்த்தம், பெரிய தகப்பன் என்ற அர்த்தம். இப்போ பெரிய தகப்பன் குழந்தையே இல்லாமல் பெரிய தகப்பனாக இருக்கலாம். உதாரணத்திற்கு திருமணமாகாத ஒரு மூத்த தகப்பனார் இருக்கிறார். அவங்களுடைய தம்பிக்கு குழந்தை பிறந்துருச்சு. தம்பிக்கு குழந்தை பிறந்த அந்த தம்பியினுடைய மகன் பெரியப்பான்னு அழைக்கலாம். அவர் அப்பாவாக முடியாது, ஆனால் பெரியப்பா என்று அழைக்கலாம். ஆபிராம் என்று சொல்லக்கூடிய பெயர் பிள்ளையே இல்லைனாலும் அந்த பெயர் பொருந்தும். ஆனால் ஆண்டவர் இந்த ஆபிரகாமன் மாத்துறார். ஆபிரகாம் என்று சொன்னால் ஃபாதர் ஆஃப் மல்டிடியூட் என்ற அர்த்தம், ஜாதிகளுக்கு தகப்பன் என்ற அர்த்தம். ஜாதிகளுக்கு தகப்பன் என்று சொன்னால் அவன் குழந்தை பெறாமல் ஜாதிகளுக்கு தகப்பனாக மாற முடியாது. அவன் எல்லாருக்கும் தகப்பனாய் மாறக்கூடிய அந்த நிலை ஆண்டவர் வேறு பிரிக்கிறார். வேறு பிரித்து அவங்கள ஒரு பெரிய ஜாதியாக்குறார். அவங்கள ஒரு என்ன சொல்லணும் பிரத்யேகமான கூட்டமாய் மாற்றுகிறார். இதை உபாகமத்தில் நம்ம வாசிக்க முடியும். இந்த பெரிய ஜாதியே ஞானமும் விவேகமுள்ள ஜனங்கள். அந்த பரிணாமத்தை நம்ம காண முடிகிறது. ஆபிரகாமையும் அவர் சந்ததியும் ஆண்டவர் ஆசீர்வதித்து சொல்கிறாரு. எனக்கு இந்த உபாகமத்தில் இந்த பகுதி ரொம்ப பிடிக்கும். அதற்காய் இதை நான் வாசிக்கவும் செய்கிறேன். கொஞ்ச காலங்களுக்கு முன்னால் நம்ம உபாகம புஸ்தகத்திலேருந்து ஓய்வு நாள் பாடங்களை படித்தோம். அப்போ இது ஒரு பாடமாகவே வந்தது. இந்த உபாகமம் 4வது அதிகாரம் பார்த்தீங்கன்னா அழகாக சொல்கிறாரு. 6வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஆகையால் அவைகளை கை கொண்டு நடவுங்கள். எதை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முன்னால வசனங்களை வாசித்தோம்னா 2வது வசனம், நான் உங்களுக்கு கற்பிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை நீங்கள் கை கொள்ளும்படி நான் உங்களுக்கு கற்பித்த வசனத்தோடே நீங்கள் ஒன்றையும் கூட்ட வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்க வேண்டாம். நல்ல ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க பாஸ்டர். இந்த ஆபிரகாமுடைய அழைப்பு அவரை பெரிய ஒரு தேசமாய் மாற்ற வேண்டும் என்பதற்காக தான் தேவன் அவரை ஆபிரகாம் அழைத்தார் என்பதை பார்த்தோம் பாஸ்டர். நீங்கள் கேட்டது கொடுக்கப்பட்டதுன்ற ஒரு கேள்வி கொடுத்துருக்காங்க. இது யாரிடம் கேட்டது பாஸ்டர்? கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி அழகான ஒரு வசனம் இருக்கிறது. அதனுடைய அப்படியே பின்பகுதியை நம்ம வாசித்தோம் என்று சொன்னால், மீனை கேட்கிற தன் மகனுக்கு பாம்பை கொடுப்பானோ அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். இப்போ சில நேரங்களில் நம்ம வேண்டி விரும்பி வருந்தி மீனை கேட்காம பாம்பை கேட்டுட்ருக்கிறோமா, பாம்பை கேட்குறோம். சில நேரம் உண்மைதான், இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் வழிநடத்தப்படும் போது பரலோகத்தின் உணவாகிய தேவதூதர்களுடைய உணவாகிய மன்னாவை ஆண்டவர் கொடுக்கிறார். பரலோகத்தினுடைய கேப்டீரியா அவங்களுக்காக தினந்தோறும் ரெடி பண்ணி அனுப்புகிறதா ஒருவேளை புரிஞ்சு கொள்ள வேணும்னா, பரலோகமே இவங்களுக்கு அவங்க மெனுவோடு சேர்ந்து இவங்களையும் சேர்த்து டெய்லி 6 லட்சம் பேருக்கு உணவு பரலோகம் கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த ருசி கூடுனதா தேனிலிடப்பட்ட பணியாரமாய் புது ஒலிவ எண்ணெயினுடைய ருசியோடு கூட கொடுத்து கொண்டிருக்க, இதை வேணாம் எங்களுக்கு காடை தான் வேணும்னு அழுதாங்க. அவர்கள் வேண்டி விரும்பி வருந்தி கேட்டதுனால ஆண்டவர் கொடுத்தாரு. ஆனால் அவர்களுடைய நிலை மோசமானது. அதே போல இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை நெருக்கமாக பெற்று அவரிடத்துலேருந்து வந்து சட்டதிட்டங்களை கற்றுக்கொண்டு அவரிடத்துல நீதி நியாயங்களை கற்றுக்கொண்டு அவருக்கு நெருக்கமாக இருந்து கொண்டிருக்க, இவங்க இல்லை எங்களுக்கு ராஜா வேணும், புற ஜாதியான தேசங்களைப் போல எங்களுக்கும் ராஜா வேண்டும். இப்போ நிம்ரோத்து மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலிருந்து ஆபிரகாமை ஆண்டவர் பிரித்து பெரிய ஜாதியாக்கி அவரே ராஜாதி ராஜாவா அவங்களுக்கு எல்லாம் கற்றுக்கொண்டிருக்க, இப்போ பெரிய ஜாதி ஆனதுக்கு அப்புறம் அவங்க ஆண்டவரை புறந்தள்ளிட்டு ராஜா வேணும்னு கேட்குறாங்க. அந்த கோரம் அவங்களுக்கு தெரியல. ராஜா வந்தால் என்னெல்லாம் பண்ணுவான்னு அவங்களுக்கு புரியலை. அவன் வரி விதிப்பான், அவங்களுடைய மனைவிகளை எடுத்துக்கிடுவான், பிள்ளைகளை எடுத்துக்கொள்வான். யுத்தம் என்று வந்தால் யார் மறித்தாலும் பரவாயில்லன்னு அவன் பாட்டுக்கு இருப்பான். இதை தாவீதினுடைய அனுபவத்தில் கூட நம்ம காண முடியும். அங்கே பெட்டி வந்து கூடாரங்களில் இருந்து கொண்டிருக்கிறது.
என் தேசம் யுத்த களத்தில் இருக்கும்போது நான் எப்படி மனைவியோடு சேர்ந்து சந்தோஷமாக இருப்பேன்னு உரியா சொல்லி கொண்டிருக்க, உரியாவினுடைய மனைவியை அபகரித்து தாவீது ராஜா ஒரு புறம் இருந்து கொண்டிருப்பார். இது நமக்கு தெரிந்த கதை தான். இப்போ அவர்கள் வருந்தி விரும்பி கேட்டு கொண்டதுனால ராஜாவையும் ஆண்டவர் கொடுத்தார். நீங்கள் கேட்டதுனால அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் கேட்டதுனால நான் கொடுத்தேன், அங்கே தானாய் கொடுத்ததாய் இல்லை, நான் உங்களுக்கு ஒரு ராஜாவை கொடுப்பேன் என்று தேவன் சொல்லவில்லை. நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லலை. அவங்க கேட்டதுனால அவர்கள் பெற்றுக்கொண்டாங்க. அவங்க அந்த சூழ்நிலையை அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜாக்களுடைய காலங்களில் ஒரு வார்த்தை கூட சேர்ந்தே வரும். என்ன தெரியுன்னா, கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் அப்படின்னு நிறைய காண முடியும். ராஜாக்களுடைய வாழ்க்கை, ராஜாக்கள் வந்ததுனால ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை மோசமாய் மாறிப்போனது. சட்டத்திட்டங்களை மாற்றினாங்க, நீதி நியாயங்களை மாற்றினாங்க. இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ராஜ்யங்களும் கூட ஒருவேளை ராஜாக்களுடைய காலங்கள் மாறி இருக்கலாம். இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் நம்ம காரியத்தை செய்கிறதற்கு நிறைய சட்டத்திட்டங்களை கொண்டு வரும். அதை தான் நம்முடைய திருச்சபை தேசிய ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் மிருகத்தின் முத்திரையாய் ஆண்டவருடைய உண்மையான தொழுகைக்கு மாற்று தொழுகையை கொண்டு வரும் என்று சொல்லி நம்பிக்கொண்டிருக்கிறோம். நாம் எப்படிப்பட்டவங்களா இருந்து கொண்டிருக்கிறோம்? ஒருவேளை நாமும் கூட இந்த ஜனங்களைப் போல ஆண்டவர் பிரியமில்லாததை கேட்டுக்கொண்டிருக்கிறோமா? ஆண்டவருக்கு பிரியமில்லாததை சில நேரம் பாம்பை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோமா? நிதானித்து பார்ப்போம். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால், இது எனக்கு தேவைப்படுமானால் இதை கொடுங்க. ஒரு அடையாளத்தை காட்டுறாரு. ஆண்டவருக்கு சித்தமானதை தான், பிரியமானதை தான் நம்ம கேட்கணும்ன்று இதிலிருந்து நமக்கு கற்றுக் கொடுக்குறார். நல்ல ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்கப்பா சார். அவங்க ஆண்டவருடைய வழியை விட்டு அவங்களுக்கு சொந்தமாக ஒரு சித்தத்தை உண்டு பண்ணனால புறஜாதிகள் எப்படி ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இடையூறாக இருந்தாங்க? இந்த தெரிந்தெடுத்தல் என்னவா மாறினதுன்னு சொன்னால், ஆண்டவர் ஒரு ராஜாவை தெரிந்தெடுக்கிறாரு. நம்ம எல்லாத்துக்கும் நன்றாய் தெரியும், சவுலை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறாரு. அந்த சந்ததியை தான் ராஜாவை வைக்கணும்னு ஆசைப்படுறார். ஆனால் அந்த சந்ததி என்னவா மாறுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பலி செலுத்த காத்து கொண்டிராமல் அவன் முந்தி கொண்டதுனால அவனை தள்ளி ஆண்டவர் அவர் இருதயத்துக்கேற்ற இன்னொரு ராஜாவை உண்டாக்குனார்னு பைபிள் சொல்லுது. இருதயத்துக்கேற்றவராய் தாவீது வருகிறார். தாவீதுனுடைய நாட்கள் பார்த்திங்கன்னா எங்கு பார்த்தாலும் யுத்தம். ஆண்டவரே பார்த்து, தாவீதை, நீ எனக்கு ஆலயம் கட்டாதப்பா, உன் கைகள் இரத்த கரை படிந்த கைகள். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000ன்னு பேர் எடுக்கிற அளவுக்கு வேண்டான்னு சொல்லிட்டாரு. சரி, அடுத்து வந்த ராஜா அவர் சந்ததியில் வராரு, சாலமோன் வராரு. சாலமோனுடைய நாட்கள் அமெரிக்கான வருஷங்கள் தான், யுத்தம் இல்லை தான். ஆனால் அஞ்ஞான மார்க்கங்கள் எல்லாம் உள்ள வர ஆரம்பித்தது, அஞ்ஞான தொழுகைகள் உள்ள வர ஆரம்பித்தது. நிறைய மனைவிகள் மறுமனை ஆட்டிகளை கட்டினாரு. ஏன் கட்டினார்னா, யுத்தம் நடக்காமல் இருக்கிறதுக்காய் யுத்தத்துக்கு வரக்கூடிய ராஜாக்களுடைய பிள்ளைகளை திருமணம் முடித்து கொண்டு அந்த யுத்தத்தை சமாதானமாக்கி விட்டார். சமாதானமாக்கினதோடு நிறுத்தலை, நிறைய அஞ்ஞான மார்க்கமும் அஞ்ஞான தொழுகையும் அவர் நாட்களில் உள்ளே வர ஆரம்பித்தது. இப்போ புறஜாதியான அதிகாரிகள் எழும்ப ஆரம்பித்தாங்க. அப்படியே அவர் சித்தப்படி ராஜாக்களை, சரி ஒருவேளை இவங்க பிரியமில்லாததை கேட்டுட்டாங்க என்று சொல்லி கொடுத்த போது அதை என்னவாக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அப்படியே என்ன சொல்லனா, அவங்களுக்கு ஏற்றாற் போல் மாற்ற ஆரம்பித்தாங்க. ஆண்டவர் அவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கிறதற்காய் புறஜாதியான அதிகாரிகளையும் ஏற்படுத்தி கொடுத்தார். பாபிலோனியர்கள் அவர்களை ஆண்டாங்க. இன்னும் மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம். அடுத்த பாடத்தில் இதை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம்.
நிறைய புறஜாதியான அந்த ராஜ்யங்கள் வந்து என்ன செய்ய ஆரம்பித்ததுன்னா ஆண்டோடைய பிள்ளைகளை ஆண்டு கொள்ள ஆரம்பித்தது. மத்தேயுல ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு 20வது அதிகாரம் 25லிருந்து 28 நம்ம வாசித்தோம்னா அங்கே பணியாளர்களுடைய இதை சொல்கிறாரு. 25வது வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து புறஜாதிகளுடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செய்கிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இப்போ புறஜாதியான அதிகாரிகள் வந்து ஆண்டோடைய பிள்ளைகளை ஆள ஆரம்பித்தாங்க. ஆண்டோடைய பிள்ளைகளை ஆள ஆரம்பித்ததுனால இத்தனை கிருபையாய் இத்தனை நெருக்கமாய் ஆண்டவரை பக்கமாக பெற்றுக்கொண்ட வேறு பெரிய ஜாதி எது என்று சொல்லக்கூடிய பெயர் மாறி இத்தனை புறஜாதியான ராஜாக்கள் வந்து ஆண்டு இவர்களை ஒன்றுமில்லாமல் செய்த வேறு பெரிய ஜாதி இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு சூழ்நிலை மாறினது. ஒரு பிரசங்கியாரனுடைய அழகான ஒரு பிரசங்கத்தை கேட்டேன். யூத குலம்தான், யூத ஜனங்கள் தான் முழு தேசமாய் அழிக்கப்பட்டும் மீண்டு வந்தவர்கள் 2 முறை அப்படி வந்தாங்க. அழியக்கூடிய அந்த நிலை எதனால் ஏற்பட்டது என்று சொன்னால் ஆண்டவர் விட்டு தூரமாய் போனதுனால ஏற்பட்டது. இப்போ கடைசி கேள்விக்கு வந்தோம்னா புறஜாதிகளுக்கு ஒளியாய் இஸ்ரவேலர்களுக்கு ஒளியாய் அந்த காலத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு யார் நம்மை அழைத்து வந்தார் என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவங்களுக்கு புரிய வைக்கிறார். இந்த பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையில் ஒரு இன்டர் டெஸ்ட்மெண்ட் பீரியட் ஏற்படுகிறது. இந்த ஏற்பாடுகளுடைய இடைவெளி காலம், இந்த காலம் ஒரு இருண்ட காலமாக இருக்கிறது. ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு வசனம் கிடைக்கக்கூடாத பஞ்ச காலமாய் அவனவன் தன் வழியிலே போனோம் என்று சொல்லக்கூடிய இந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு ஒளியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வந்தார். எல்லாரையும் பிரகாசிப்பிக்கக்கூடிய பேரொளியாய் அவர் வந்து அவங்களுக்கெல்லாம் மறுபடியும் அந்த நெருக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். அந்த நெருக்கம் கொஞ்சம் மாறி போய் இன்றைக்கு அஞ்ஞான மார்க்கங்கள் உள்ள வர ஆரம்பித்து அதனுடைய தாக்கம் அதிகமாய் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வெளிப்படுத்தல ஆண்டவர் மறுபடியும் ஒரு அறைகோலை விடுக்கிறார். வெளிப்படுத்தல் 14வது அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம வாசித்தோம்னா இது நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்தது தான். முத்தூதனுடைய முதல் தூது. பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியில் பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாஷைக்காரருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுக்களையும் உண்டாக்குனவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். மறுபடியும் அந்த அறைக்குவல் நம்மளை நோக்கி வருகிறது. மறுபடியும் அந்த வெளிச்சம் நமக்கு கிடைக்கப்படுகிறது. திரும்ப ஒரு அழைப்பு கிடைக்கப்படுகிறது. எதுக்கு இந்த அழைப்பு என்று சொன்னால் ஆண்டவருக்கு நெருக்கமாக வர்றதற்கு, அவருடைய கற்பனையை கீழ்ப்படியணுன்றதற்கு. இத்தனை நெருக்கமாய் ஆண்டவரை பெற்ற வேறு பெரிய ஜாதி எது என்று சொல்லி நம்மை பார்த்து திரும்ப அதே பேரை நம்ம எடுக்கிறதற்கு மறுபடியும் ஒரு அறைக்குவல் நம்மளை நோக்கி கடந்து வருகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் அந்த அறைக்குவலுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா? தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள தகப்பனே, கற்றுக்கொண்டிருந்த இந்த பாடங்களுக்காய் நன்றி. எங்களை ஒவ்வொரு முறையும் பிரித்தெடுக்கிறீங்க. ஆபிரகாமுக்கு அன்றைக்கு கொடுத்த அதே அழைப்பு இன்றைக்கு எங்களுக்கும் கொடுக்கப்படுகிறது. எங்களுக்கு நீர் ராஜாதி ராஜாவாய், உம்முடைய கர்த்தத்துவம் தான் எங்களுக்கு கர்த்தத்துவமா, உம்முடைய அதிகாரம்தான் எங்களுக்கு அதிகாரமாய், உம்முடைய திருச்சட்டங்கள் தான் எங்களுக்கு திருச்சட்டங்களாய், எங்களுடைய சட்டங்களாய் இருப்பதற்கு, அதை நாங்கள் வகித்து கொள்வதற்கு
கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் நம்முடைய பாதத்திலே கெஞ்சுகிறோம். இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அப்படிப்பட்ட என் ஆண்டவரை அழைப்பில் நீர் வழிநடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறேன். கிறிஸ்து இயேசுவின் வழியாய் வருகிறேன் ஜெபம் கெல்லும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த வார பாடம் நமக்கு ஆசீர்வாதமாகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று கர்த்தருக்குள்ளாய் நான் விசுவாசிக்கிறேன். இது வல்லமையுள்ள தேவனுடைய ஊழிய பணியில் எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி. இந்த நல்ல ஒரு பாடங்களை கற்றுக்கொள்வதற்கு எங்களோடு கூட இணைந்திருங்கள். இந்த பாடங்களை மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்லும் விதமாய் அவர்களிடத்திலும் இந்த பாடங்களை குறித்து நீங்கள் ஷேர் செய்யுங்கள். தேவனுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.